ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த வீடியோ. நான் வேலைக்கு போயிட்டு ஒரு 5 மணிக்கு 5:15க்கு வீட்டுக்கு வந்துட்டு நான் அதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, அதனால் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் துணியெல்லாம் காலையிலே துவைச்சி காய போட்டு போயிருந்தேன். அதை தான் வந்தோடனே எடுத்தேன். துணியெல்லாம் துவைச்சது எடுத்துட்டு, அப்புறம் மருதாணி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரி மருதாணி வைக்கணும் போலவே இருந்ததுன்னு சொல்லிட்டு மருதாணி பறிக்க போயிட்டேன். மருதாணி என்னது 6 மணிக்கு மேல்ட்டு 6 மணிக்குள்ளார மருதாணியும் கருவேப்பிலை இதெல்லாம் செடியிலேருந்து பறிச்சிடணுமா. அதுக்கப்புறம் பறிக்கக்கூடாதான். ஏன்னா அது மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்கிறாங்க. இது உண்மை தான். இது உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பண்ணணும். அப்புறம் மருதாணிலாம் பறித்து எடுத்துகிட்டு வச்சுட்டு வாசல் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாங் ஓடிட்டு இருந்துச்சு. சாமி பாட்டு போட்டுவிட்டு தான் நான் விளக்கேற்ற போனேன். வெளியேருந்து ஃபஸ்ட்டு உள்ளே ஏற்றிட்டு வந்தேன். வெளியே ஏற்றிட்டு அப்புறம் உள்ளே போய் ஏற்றிட்டு அப்புறம் கிச்சனில் ஏற்றிட்டு சாமியை திருப்தியாக கும்பிட்டுட்டு அப்புறம் போய் பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன். பசங்களை அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம்தான் தோசை தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மருதாணி ஃப்ரெண்ட்ஸ் அரைச்ச மருதாணியை வைக்கலைன்னா எப்படி வைக்காமல் தூங்கிடுவோமோன்னு நினச்சேன். பரவாயில்ல, இந்த டைம் வச்சுட்டேன். என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா என் பசங்களை நான் வைடா தம்பி மருதாணி வைங்கடா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் வைக்கவே மாட்டாங்க. நானாக அடம் பிடிச்சி மருதாணி வைங்கடான்னு அப்போல்லாம் வைக்காதவன் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வச்சதை பார்த்து என் பெரியவனும் சின்னவனும் எனக்கு வச்சு விடுமா மருதாணி அப்படின்னு சொல்லி அவங்களா கை நீட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்குன்னா ஒரே ஆச்சரியம். ஆனால் மருதாணி வச்சா எவ்வளோ நன்மை தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ நன்மை. மருதாணி வச்சா நகம் இருக்குல்ல, நகம் அது சொத்தை மருதாணி அந்த வாசம் அது லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே மருதாணி நிறையா பேர் வைக்கணும். முக்கியமாக குறிப்பாக ஆண்கள் வச்சா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பெண்களும் வைக்கலாம், ஆண்கள் ரொம்ப நல்லது. மருதாணி வைக்கிறது யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப்